ஹே காய்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லோக்கல் ஸ்டைல் வந்து பார்க்க போறோம். இது வந்து சிலருக்கு வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. அதனால நான் இதை வந்து சொல்றேன். தெரியாதவங்க வந்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுல வந்து என்ன அப்படின்னா, லோக்கல் ஸ்டைல்ல வந்து நம்ம எப்படி சேவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் எந்த எதுவுமே செலக்ட் பண்ணல. நான் கேன்வாஸ்ல வந்து எதுவுமே செலக்ட் பண்ணல. இப்போ இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ், கலர் ஸ்டைல்ஸ், எஃபெக்ட் ஸ்டைல்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்கும். நீங்கள் இதை வந்து இல்லை அப்படின்னா இது வந்து எம்டியாக இருக்கும். லோக்கல் ஸ்டைல்ஸ் லைக் லோக்கல் வேரியபிள் மாதிரி கீழே வந்து எம்டியாக இருக்கும், ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்கும். நம்ம டெக்ஸ்ட்டு, கலர், எஃபெக்ட், கிரிட் இந்த மாதிரி நிறையா இருக்கும். நம்ம சேவ் பண்ணுறது அப்படின்னா நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது ஒரு ஃபாண்ட்டை வந்து ரிப்பீட்டடாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் ஒரு ஷேடோ வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கலாம். ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் ஷேடோ இருக்குது. கொஞ்சம் நல்லா ஹையாக ஷேடோ தெரியுற மாதிரி, லைட்டராக இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் வந்து ஷேடோவை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். தென் வந்து கலர்ஸ், நம்ம இப்போ ஒரு ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரிப்பீட்டடாக சேம் கலர்ஸ், பிரைமரி, செகண்டரி, டெரிட்டரி, இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். தென் வந்து கிரே கலர்ஸ் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம் டெக்ஸ்ட்டுக்கு. அப்புறம் பிளாக் கலர்ஸ், பிளாக்லேயே டிஃப்ரெண்ட் லைட் பிளாக், கொஞ்சம் பிளாக்லேயே வந்து டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் எடுப்பாங்க. கோட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பியூர் பிளாக் எடுக்காம. அந்த மாதிரி இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு டக்கு டக்கு டக்குன்னு நம்ம செலக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேங்களா? இதை வந்து இப்போ நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இது இங்கே போனீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் இருக்குது. டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நேம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல போனீங்கன்னா எந்த ஃபாண்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல, அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக நான் வந்துட்டு பாப்பின்ஸ் எடுக்கிறேன். இந்த பாப்பின்ஸை செலக்ட் பண்ணிட்டேன். சேம் இதுக்கு நேம் வந்து நீங்கள் பாப்பிங்ஸ் வச்சாலும் சரி தான், உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன மாதிரி இருக்கோ அந்த மாதிரி. தென் வந்து அதோட ஃபாண்ட்டு சைஸ் என்னவா இருக்கணும், நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்கல்ல, ஹெட்டிங்ஸ்னால் ஹெட்டிங்ஸ்க்கான சைஸு, அந்த மாதிரி என்னென்ன வேணுமோ அது எல்லாமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே எவ்வளோ ஸ்பேசிங்ஸ் அது எல்லாமே வேணும்ன்ட்டு. இப்போ கிரியேட் ஸ்டைல் கொடுத்துட்டேன். கிரியேட் ஸ்டைல் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் பாருங்கள், பாப்பிங்ஸ் 36 ஆட்டோவில் இருக்குது. நம்ம என்ன பண்ணோமோ அந்த டெக்ஸ்ட்டு ஸ்டைலில் அது அப்படியே இங்கே சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அடுத்து கலருக்கு போகும்போது இங்கே வந்து இப்போ நான் ஒரு டார்க் கிரே வந்து சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இங்கே சூஸ் பண்ணிட்டு கிரே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இங்கே வந்து ஒப்பாசிட்டி எல்லாமே நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு நான் கிரியேட் ஸ்டைல் கொடுத்துட்றேன். இங்கே வந்து டார்க் கிரே அப்படின்னு வரும். நம்ம ஜஸ்ட் அப்ளை பண்ணால் அது வந்து அப்ளை ஆயிடும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸ்குள்ளே போகிறேன். உங்களுக்கு வந்து ட்ராப் ஷேடோ நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் 100% ஆக்கிடுறேன். தென் லிட்டில் பிட் இங்கே ஸ்ப்ரெட் வேணும்னா ஸ்ப்ரெட் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் நான் உங்களுக்காக காமிக்கிற இது எக்ஸாக்டாக ட்ராப் ஷேடோ கிடையாது. கொஞ்சம் ஹைலைட்டாக பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்றதுக்காக. ஆர்எல்ஸ் நான் வந்து கொடுத்துறேன். இப்போ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா கிரியேட் ஸ்டைல் கொடுத்துறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப் ஷேடோ வந்து நம்மளுக்கு சேவ் ஆயிடுச்சு. தென் வந்து அடுத்த ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா கிரிட் வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அது எல்லாமே நான் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம டெஸ்க்டாப்புக்கு, டேப்லெட்க்கு, தென் வந்து மொபைல் ஸ்க்ரீன் எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கிரிட் பண்ணி வச்சுக்கலாம். காலம் கிரிட் 12 காலம்ஸ், 120 மார்ஜின், கட்டர் வந்து 20 கொடுத்துட்டு கிரியேட் ஸ்டைல் கொடுத்துட்றேன். கிரிட்டும் நம்மளுக்கு வந்து வந்துடும். இப்போ வந்து இதில் எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஷேப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஷேப் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இதோட கலர்ஸ் வந்து நம்ம கலர் ஸ்டைல் யூஸ் பண்ணியே கொடுக்கலாம். இங்கே வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. நான் ஜஸ்ட் வந்து ஒரு கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். லைட் க்ரே வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து க்ரே கலர் இருக்குது. தென் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ட்ரோக் வந்து தென் வந்து எஃபெக்ட்ஸ் வந்து கொடுக்கலாம். எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸில் வந்து நார்மலாக நம்ம வந்து ப்ளஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஸ்டைலில் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேவ் பண்ண எஃபெக்ட்ஸ், நான் 2 இருந்துச்சா, நான் 2 சேவ் பண்ணியிருந்தேன். இப்போ 2 இருக்குது. நான் செகண்ட் ஒன் தான் உங்களுக்கு பண்ணி காமிச்சேன். செகண்ட் ஒன் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். அப்போ எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு அப்ளை ஆயிரும். இப்போ உங்களுக்கு தெரியும் பார்த்தா எஃபெக்ட் வந்து அப்ளை ஆயிடுச்சு. தென் வந்து நம்ம வேறு என்ன பண்ணோம், ஃபாண்ட்டு. அப்போ நம்ம டெக்ஸ்ட்டில் ஒர்க் பண்ணும்போது ஃபாண்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் ஹலோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டைல் இருக்கும். இந்த ஸ்டைலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 2 ஃபாண்ட் இருக்குது. பாப்பின்ஸ் ஒன்று, இது ஒன்று. நம்ம என்ன சைஸில் கொடுத்தோமோ அந்த சைஸ்க்கு அப்படியே சேஞ்ச் ஆயிரும்.
நீங்கள் எவ்வளோ பெரிய சைஸில் வச்சிருந்தாலும் அந்த சைஸ்க்கே வந்து சேஞ்ச் ஆயிடும். இப்போ நான் எவ்வளோ பெரிய டெக்ஸ்ட்டாக வச்சிருப்பேன், ஸ்மாலர் ஆகிட்டா, பிகாஸ் நான் 36 தான் வந்து சைஸ் கொடுத்துருந்தேன், அந்த சைஸ்க்கு வந்து இது டிஃபால்ட்டாக வந்துடும். ஓகேங்களா? அப்புறம் இதுலேருந்து நம்ம வந்து அலைன்மெண்ட் இது எல்லாமே பண்ணுறது, இந்த அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே பண்ணுறது அப்படின்னா நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தென் வந்துட்டு ஒரு ஃப்ரேம் எடுத்துக்கலாம். டெஸ்க்டாப் ஃப்ரேம் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? எடுத்துகிட்டு லேயர் கிரிட் வந்து நம்ம அப்ளை பண்ணோம். அப்போ கிரிட்டுக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் நான் அப்படி கிளிக் பண்ணனா போதும், எனக்கு வந்து 12 காலம்ஸ் கிரிட்டோட நம்மளுக்கு அப்ளை ஆயிரும். இதே நீங்கள் வந்து மொபைல் ஸ்க்ரீன் அப்படின்னா 4 காலம் கிரிட்டு, அதுக்கப்புறம் வந்து டேப்லெட் அப்படின்னா 8 காலம் கிரிட், இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆயிரும். இது வந்து என்ன அப்படின்னா டைம் சேவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், ஈஸியாக வந்து ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணும்போது. இவ்வளோதான் வந்து லோக்கல் ஸ்டைல்ஸ். இதில் வந்து மோஸ்ட்டாக 4 காமன் ஸ்டைல்ஸ் தான் இருக்குது: டெக்ஸ்ட்டு, கலரு, எஃபெக்ட், அப்புறம் வந்து கிரிட். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.